அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் என்ற தொடரில் சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் தொடரில் நடித்த நடிகர் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார்த்திக் ராஜ் மற்றும் ஆர்த்திகா நடித்து வரும் கார்த்திகை தீபம் என்ற சீரியல் 500 எபிசோடுகளுக்கு மேலாக ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வருகிறது என்பதும், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கிய இந்த சீரியல் நல்ல ரேட்டிங்கில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த சீரியலில் ரம்யா என்பவர் வில்லியாக நடித்து வரும் நிலையில் அவருக்கு ஜோடியாக விமல் என்பவர் நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவர் எதிர்நீச்சல் சீரியலில் ஆதிரை கணவர் கரிகாலன் என்ற கேரக்டரில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யாவின் வில்லத்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் கேரக்டராக அவருக்கு ஜோடியாக விமல் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. கார்த்திகை தீபம் சீரியலில் விமல் நடிக்க இருப்பது குறித்து அறிவிப்பை விரைவில் ஜி தமிழ் சேனல் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி சன் டிவியில் ஒளிபரப்பாக உள்ள சொக்கத்தங்கம் என்ற சீரியலிலும் விமல் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவின் அப்பா கதையை முடித்த துர்கா மனைவியை காப்பாற்ற போராடும் கார்த்திக். ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவை கண்டுபிடிப்பதற்கு கார்த்திக் பல வழிகளில் முயற்சி எடுத்து வருகிறார். ஆனால் தீபா சுயநினைவு மறந்ததால் சக்தி ட்ரீட்மெண்ட் செய்து வருகிறார். ஆனால் குடும்பத்தை பற்றியும் கார்த்திக் பற்றியும் தெரிந்து கொண்ட சக்தி எப்படியாவது தீபாவை பற்றி உண்மையை சொல்ல வேண்டும் என்று வரும்போதெல்லாம் துர்கா மிரட்டுவதால் சக்தியால் உண்மை சொல்ல முடியாமல் போய்விடுகிறது. தீபாவின் அப்பா மகளை கண்டுபிடிக்கும் வரை நான் நாதஸ்வரம் வாசித்து கொண்டேதான் இருப்பேன் என்று கோவிலில் வாசித்து கொண்டிருக்கிறார். அங்கே வந்த சக்தி தீபாக்கும் இருவருக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று யோசித்து அவரிடம் பற்றி தீபாவை பற்றி கேட்கிறார். அப்பொழுது அவர் என்னுடைய மகள் தான் என்று சொல்லிய நிலையில் உங்க பொண்ணு தீபா என்னுடன் தான் இருக்கிறார், இதை கார்த்திக் சாரிடம் சொல்ல வரும்பொழுது துர்கா என்னை தடுத்து மிரட்டுவதால் என்னால் எந்த உண்மையையும் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி தீபாவின் அப்பாவை கூட்டிட்டு கிளம்புகிறார். ஆனால் அப்பொழுது அந்த இடத்துக்கு வந்த துர்கா தீபா எங்கே இருக்கிறார் என்று கேட்டு மிரட்டுவதால் சக்தி அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார். ஆனால் துர்காவுக்கு சக்தி போனா என்ன, தீபாவின் அப்பாவை நம் கஸ்டடிக்கு கொண்டுவிட்டு போய் நம்மளை தேடி வர வைக்கலாம் என்று தீபாவின் அப்பாவை தூக்கிட்டு போகிறார்கள். அதன் பிறகு சக்திக்கு வீடியோ காலில் பேசி நீ தீபாவை எங்கே கூட்டிட்டு வரவில்லை என்றால் அவருடைய அப்பாவை நான் கொண்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார். இதற்கிடையில் வேறு வழி தெரியாத சக்தி தீபாவை கூட்டிட்டு துர்கா சென்ன இடத்துக்கு போகிறார். சென்னை ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோடில் கார்த்திக் ரம்யாவுக்கு போன் செய்யும் போது காரில் தீபாவுடன் இருக்கும் ரம்யா எனக்கு வாந்தி வருவதாக சொல்லி காரில் இருந்து இறங்கி கார்த்திக்கிடம் பேசுகிறாள். அப்போது கார்த்தி தீபா ஏதாவது கோவிலை பற்றி சொன்னாங்களா என்று கேட்க அது பற்றி என்னிடம் அவர் எதுவும் சொல்லவில்லை, எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்கிறாள். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் அபிராமி வீட்டுக்கு வர தீபா ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்கும் நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க. இன்றைய எபிசோடில் பரிகாரம் செய்ய தீபாவும் ரம்யாவும் காரில் சென்று கொண்டு இருக்கின்றனர். அப்போது தீபா ரம்யா நான் இதுவரை கார்த்திக்கிடம் எதையும் மறைத்தது இல்லை, இந்த பரிகார விஷயத்தை அவரிடம் சொல்ல வேண்டும், அவருடன் ஒரு வாட்டி பேசுகிறேன் என்று சொல்ல பதறிப்போன ரம்யா என்ன தீபா பேசுகிற, கார்த்திக்கை பற்றி உனக்கு தெரியாத அவர் நிச்சயமான இந்த பரிகாரத்தை செய்ய ஒத்துக்கவே மாட்டார், அவர் எப்படியாவது உன் மனதை மாற்றிவிடுவார் என்று சொல்கிறாள்.
பரிகாரம் செய்ய முடியாமல் போய்விடும் என்று. அப்புறம் அபிராமி அத்தையை நினைத்து பார் என்று சொல்கிறாள். இதை கேட்டு குழப்பம் அடைந்த தீபா, ஆமாம் ரம்யா, நீ சொல்வது உண்மைதான். ஆனால் நான் அவரிடம் பேச வேண்டும் என்று சொல்லி போனை ஆன் செய்து வாட்ஸ்அப்பில் இருந்து வாய்ஸ் நோட் அனுப்புகிறாள். நான் அபிராமி அத்தை குணமாக வேண்டும் என்று பரிகாரம் செய்ய வந்து இருக்கேன். இந்த பரிகாரத்தில் எனக்கு ஏதாவது ஆன என்னை நினைத்து வருத்தப்படாதீங்க. நான் செய்ய போகும் பரிகாரத்தால் அத்தை நிச்சயம் வருவாங்க என்று பேசி அனுப்புகிறாள். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கார்த்திக், அம்மாவுக்காக தீபா ஏதோ தப்பான முடிவு எடுத்து இருக்கிறாள் என்று நண்பன் இளையராஜாவிடம் புலம்புகிறான். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தீபா பரிகாரத்தை பற்றி ஏதோ சொன்னா, நீங்களும் வாங்க என்று கூப்பிட்டா. நான் அம்மா நிலைமையை நினைச்சு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டேன். இப்போ அவ எங்கே போன என்றே தெரியவில்லை என புலம்புகிறான். இதை கேட்ட இளையராஜா, கார்த்திக் அமைதியாக இரு, நிச்சயம் தீபாவை கண்டுபிடித்து விடலாம் என்று ஆறுதல் கூறுகிறான். இதையடுத்து கார்த்திக்கின் நண்பரான போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்து தீபாவின் போனில் இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து இருக்கு, அது எந்த டவரில் இருந்து வந்தது என்று கண்டுபிடிக்குமாறு கூறுகிறான். மறுபக்கம் காரில் இருக்கும் ரம்யா, இவ வேற வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்ட கார்த்திக் நிச்சயம் இடத்தை கண்டுபிடித்து வருவதற்குள் தீபா கதையை முடித்துவிட வேண்டும் என்று கார் டிரைவரை வேகமாக போக சொல்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.